ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை சென்சார் இஷ்யூவில், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஜனநாயகன் படம் ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து படம் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 days 3 days வந்து ஸ்க்ரீனிங் கூப்பிட்ருவாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு December 19th வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணியாச்சுன்னா அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆஃபீஸர் இருப்பார், ப்ளஸ் 4 பேர் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. மெம்பர்ஸ் எப்படின்னா ஒரு ஜென்ட்ஸ் லேடிஸ் மிக்சடாக தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வேறு வேறு துறையில் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எதிர்ப்பு இல்லைன்னா ஜென்ரலாக வந்து யாருக்கும் எதிர்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ 4 பேர்லாம் பார்த்துட்டு இவங்களோட கருத்து எனக்கு இந்த சீனில் எனக்கு பிடிக்கல, இந்த டைலாக் வந்து ஏதாவது தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டு மாதிரி நோட் பண்ணிட்டு படம் முடிஞ்சோன்னா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க இடையில வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, நீங்கள் படத்தை ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்கு இந்த டைலாகை ரிப்பீட் பண்ணி காமிங்க அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு இருக்குது. கையில் ஃபுல்லாக அவங்க ஸ்கிரிப்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இத்தனை கட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்டர் ப்ளஸ் கூட ஒருத்தர் வரலாம். யூஸ்வலாக டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து படத்துக்கு நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதே மாதிரி இத்தனை கட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொரு கட்ஸும் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில தடவை ஒரு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து 5 கட்டு பண்ணால் போதும் உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பேன், இல்லை எனக்கு வந்து 15 கட்டு பண்ணுங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கதைக்கு ஏற்றாப்புல சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் 24 கட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த இடத்துல வந்து டைரக்டர் ஆர்கியூ பண்ணிவிட்டு இந்த டைலாக் ஏன் நீங்கள் கட்டு கொடுக்குறீங்கலாம் கேட்கலாம். ஸோ அது சில தடவை அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ 24 கட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, டைரக்டர் வந்து ஓகே 24 கட்ஸுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது என்னென்னா ஒரு நாள் 2 நாளில் அவங்க எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்க. கட்ஸு கரெக்டாக இருக்கான்னு அவங்க செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறது தான் அவங்க வேலை.